வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மைக்ரோமேக்ஸ் இந்தியாவில் இன்னொரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோமேக்ஸ் இன் ஒன். ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் ஒன்னுடைய முழு விமர்சனம் பார்த்துரும். மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ மைக்ரோமேக்ஸ் இந்தியாவில் ஏற்கனவே 2 மொபைல் ஃபோன் சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நோட் 1 ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வெறும் நோட்டை எடுத்துகிட்டு வெறும் 1 அப்படிங்கிற மாடலில் ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இதை பாக்ஸ் வந்தோடனே பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. மொபைல் ஃபோனை எடுத்து நான் பார்த்ததுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான். மைக்ரோமேக்ஸ் நோட் 1க்கும் மைக்ரோமேக்ஸ் 1க்கும் பெருசாக ஒன்றும் டிசைனில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. பின்புறத்தில் ஃபினிஷிங்லாம் வேற வித்தியாசமாக இருக்குது. பட் மற்றபடி அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ, சைஸ் எல்லாமே சேம் தான். பட் இப்போ இந்த மைக்ரோமேக்ஸ் இன் ஒன் மொபைல் ஃபோனுடைய விமர்சனத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வர்ற மைக்ரோமேக்ஸ் மொபைல் ஃபோன் மாதிரி தான், இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மைக்ரோமேக்ஸ் ஒன்னுடைய பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் தவிர ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரீன் ஃபில்ம் கொடுத்துருக்காங்க. 18 வாட்டுக்கான சார்ஜர், யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு கேபிள் இருக்குது, யூசர் மேனுவல், அவ்வளோதான். பாக்ஸ் தனியாக வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மைக்ரோமேக்ஸோடைய நோட் 1 ரிவ்யூ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. பெருசாக ஒன்றும் வித்தியாசங்கள் கிடையாது. கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா இந்த கேமரா ஹம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் நோட் 1 வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா மேலே இருக்கும். ஸோ அந்த இடத்துல கேமரா மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டி வெறும் ஏஐ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது தவிர வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போது நோட் 1 விட நம்ம மித்த மொபைல் ஃபோனை நம்ம கம்பேர் பண்ணல. இங்கே நோட் 1 நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பில்டு குவாலிட்டியில் ஒரு 5% பில்டு குவாலிட்டி கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டனுடைய பிளேஸ்மெண்ட். இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அப்படியே ஷேக் ஆகுது. இதில் வந்து பட்டன் பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது எந்த விதமான ஷேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ரிஜிடாக இருக்குது. சால்டான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி கையில் ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இது வந்து இதுவும் பிளாஸ்டிக் தான். பட் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம கையில் பிடிக்கிறப்போ லைட்டாக ஒரு சாலிட் ஃபீல் இல்லாத மாதிரி ஒரு சின்ன ஒரு சீப்பான ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்புறத்தில் அவங்க மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இரண்டுலேயுமே பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. பட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, இது மேட் ஃபினிஷிங். ஃபிங்கர் பிரிண்ட் அவ்வளவா ஒட்டுறது கிடையாது. இதில் வந்து சும்மா ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கு, சும்மா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மொபைலுடைய கீழ்ப்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு கேபிள், ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, 3.5 ஆடியோ ஜாக்கும் இருக்குது. மேல்புறத்தில் நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் கொடுத்துட்டாங்க. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் கூகுள் அசிஸ்டன்ட்கான பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் கார்ட் ட்ரே, 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலுடைய பின்புறத்தில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா தவிர 2 மெகா பிக்சல் அல்லக்கைகள் 2 கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்புறத்தில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருடைய ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபாஸ்டான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. முன்புறத்தில் ஒரு புட்டு நாச்சுக்குள்ளே வச்சிருக்காங்க. இந்த நாச்சோடைய சைஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சிறுசா இருக்கு. யூசுவலா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நம்ம பொட்டு நாச் பார்க்கறதுல சொட்டு நாச் தான் பார்க்குறோம். பட் பர்சனலா எனக்கு வந்து நாச்சே பிடிக்காது. பட் நாச்சே பிடிக்காதவனுக்கு வந்து சொட்டு நாச்சை விட பொட்டு நாச் ஒரு பெட்டரான ஆப்ஷன். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.7 இன்ச் டிஸ்பிளே. சுற்றி இருக்கிற பெசல்ஸ்லாம் ஓரளவுக்கு தின்னா தான் இருக்கு. டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 440 நிட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் என்னுடைய யூசேஜுக்கு வந்து போதுமான பிரைட்னஸ் இருக்கு. சன்லைட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரைட்னஸ் கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியுது. பட் இன்டோர் கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு இந்த பிரைட்னஸ் போதுமானதா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் அருமையா இருக்கு. ஃபுல் HD ஸ்கிரீன் வேற, அப்புறம் வைட் ஒன் L1க்கான சப்போர்ட் வேற அது கொடுத்துருக்காங்க. நோட் 1 யூஸ் பண்றப்போ இந்த மல்டி ஃபிங்கர் டச்சுக்குலாம் ரெஸ்பான்சிவ்னஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி பக்ஸ்லாம் இது எதுவுமே கிடையாது. ஸோ டிஸ்பிளே நல்லா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. அடுத்தபடியாக கேமரா பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் நான் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இதனுடைய கேமரா கேப்பபிலிட்டி. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அதுவும் மைக்ரோமேக்ஸில் இருந்து கேமரா இவ்வளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் இல்லை, வைப்ரன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஒயிட் பேலன்ஸும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. டீடைல்ஸ் நல்லா அருமையாக மெயின்டைன் ஆகுது. லோ லைட்டில் கொஞ்சம் லைட்டாக சஃபர் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா நைட் மோட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்டில் உங்களுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி நைட் மோடில் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் பெருசாக ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. பட் வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கிற எக்ஸ்போஷர், கலர் பேலன்சிங் எல்லாமே ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம்.
2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா பெருசா ஒன்றும் இல்லை, பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெப்த் சென்சர் வச்சு நம்ம போர்ட்ரேட் எடுக்கிறப்போ லைட்டா அங்கங்க பிசிறு தட்டுது. ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு போர்ட்ரேட் கேமரான்னு சொல்ல முடியாது. ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் நீங்க எடுக்கிறப்போ ஸ்ட்ரைட்டா வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லைட்டா அங்க டிங்கிட்ட திரும்பணும் அப்படின்னா அங்கங்க கட் பண்ணி விட்டுருது. ஸோ கேமரா திருப்தியா இருக்குன்னு சொல்றதை விட சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். ஹார்ட்வேருக்கு நம்ம வருவோம். அது வந்து ஒரு முக்கியமான வித்தியாசம். நோட் 1க்கும் வெறும் 1க்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம். இதுல வந்து மீடியாடெக்னுடைய ஹீலியோ G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நல்ல ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் வச்சு இந்த மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ இன்ஃபேக்ட் நான் சொல்லிடுறேன், நான் யூஸ் பண்ணது வந்து 128GB வேரியன்ட், அதாவது 6GB ரேம் கொண்ட வேரியன்ட். இதில் வந்து 4GB ரேம் வேரியன்ட், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டும் இருக்கு. பட் என்னுடைய யூசேஜுக்கு இந்த மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையும் ஒரு பெருசாக லேக்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய கேம்ஸ் விளையாண்டு பார்த்துட்டேன். நல்லா ரிசோர்ஸ் இன்டென்சிவ் புதுசாக கேம்லாம் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டு பார்த்தேன். எங்கேயுமே ஒரு லேகோ ஒரு ஃப்ரேம் ட்ராப்போ இருக்கிற மாதிரி தெரியல. ஹீட்டிங் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகலை. மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 3/4 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து விளையாண்டிங்க அப்படின்னா லைட்டாக இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி தெரியுது. இது வந்து பிரச்சனை கிடையாது, இது வந்து நார்மல் தான், எக்ஸ்பெக்டட் தான். பட் கேம்ஸை விடுங்க, அதை விட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் இந்த மொபைல் ஃபோனில் தாராளமாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தேவையில்லாத ஆட்ஸ், ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது. நியர்லி ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கல. இப்பொழுதுக்கு இதில் வந்து Android 10 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 11 கொடுக்குறேங்கிறாங்க, மே மாதம் அதை கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. பட் அதையும் தாண்டி 2 வருஷத்துக்கு தொடர்ந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் வரும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர்ல எக்ஸ்ட்ரா பெருசாக ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சில ஜெஸ்டர்ஸ் மற்றும் சின்ன சின்ன அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான். பட் இந்த மொபைல் ஃபோனுடைய இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா இதனுடைய 5000 mAh பேட்டரி. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இப்போலாம் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி ரொம்ப நார்மல் ஆகி போயிடுச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நாள் தாண்டி உங்களுக்கு பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சார்ஜிங் பண்ணுறதுக்கு 18 வாட்டுக்கான சார்ஜர் பாக்ஸ்களை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் ஆகுது. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் பற்றி பார்த்தோம்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 1 மொபைல் ஃபோனுடைய விலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதோடைய 4GB 64GB வேரியன்ட்டுடைய விலை வந்து 10,499 rupees. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற இந்த 128GB வேரியன்ட் இதனுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 11,999 rupees. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வேற என்ன மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட்லேயே அவங்க லான்ச் ஈவெண்ட் முழுக்க ஹிந்தியிலேயே பதாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பரவாயில்ல, நமக்கு புரிஞ்சதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க வந்து போக்கோ மொபைல் ஃபோனை டார்கெட் பண்ணி அவங்க லான்ச்சில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. போக்கோ M3 பற்றி பேசிட்டே இருந்தாங்க. ஸோ போக்கோ M3 இதுவா பெட்டராக இருக்குமான்னு பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ M3ல ஒரு இது வந்து ஸ்கின் டியூஐ, ஆண்ட்ராய்ட் கிடையாது. இதுலேயும் ஆட்ஸ்லாம் கிடையாது. ஆனால் நிறைய ப்ளோட்வேர் இருக்குது. இல்லை மைக்ரோமேக்ஸில் எந்த விதமான ப்ளோட்வேரும் உங்களுக்கு கிடையாது. பட் பில்டு குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா போக்கோ சாலிடான ஒரு மொபைல் ஃபோன், இது பக்கத்துலேயே வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு போக்கோ M3னுடைய பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்குல்ல. சரி, பட் வந்து இது வந்து இந்தியன் மொபைல் ஃபோன் கம்பெனி மைக்ரோமேக்ஸ், அவங்க அந்த கம்பெனிலேருந்து இவ்வளவுக்கு நல்லா போட்டிருக்கதே பெரிய விஷயம். எனக்கு இந்த இந்தியா சைனா பிரச்சனையெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இப்போ நல்ல மொபைல் ஃபோன் சொல்லு அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இப்போ சமீபத்தில் மோட்டோலேருந்து லான்ச் பண்ண மோட்டோ G10 இருக்கு, அப்புறம் மோட்டோ G30 இருக்கு. இது ரெண்டுமே இங்கே இருக்கு. இதில் எது எனக்கு தெரியாது, ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில். அஃப்கோர்ஸ் இந்த மோட்டோ மொபைல் ஃபோன்ஸ்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. க்ளீன் ஸ்டாக் அண்ட் எல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி எங்கேருந்தோ ஒரே இடத்துல வாங்கியிருக்காங்க போல. அதே டெய்லர் அதே வாடகை மாதிரி கேமரா டிசைன்ல எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. பட் பரவாயில்ல, மைக்ரோமேக்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம், பரிந்துரை பண்ணுவேன். இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேல் டேட் ஆரம்பிச்ச உடனே நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் நாள் வாங்குறவங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய விலையே பார்த்தோம் அப்படின்னா 9,999 rupees, அதாவது 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான். 4GB வேரியன்ட் வாங்கலாமா 6GB வேரியன்ட் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா 4GB வேரியன்ட்டே போதும். ஓகே, ஸோ வீடியோவை முடிச்சிடலாமா? வேணாம், வெயிட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். ஸோ நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேர் யூடியூபர்ஸ் வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க. சூப்பராக வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்சது, என் சேனல் வந்து எந்த சூப்பர் லெவல்லாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பட் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய சேனலுக்கு ஒரு ரீச் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட 10 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல பேர் நான் காண்டாக்ட் பண்ணி ரீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி சமையல். இவங்க பண்ணக்கூடிய ஒரு வீடியோஸ்லாம் நான் 2-3 பார்த்தேன். அவங்களுடைய சமையலுடைய அவங்க ப்ரெசன்டேஷன் ஸ்டைலும் அவங்க பேசுகிற விதமும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், ஆத்தங்குடி சமையல் யூடியூப் சேனல்ல வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே விதவிதமான ரெசிபிஸை செட்டிநாடு ஸ்டைலில் கொடுத்துட்டு இருக்கோம்.
உங்களுக்கு எங்களோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட சேனலை பத்தி சொல்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த கிரி அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ஆல்ரைட், ஸோ ஆத்தங்குடி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் யாராச்சும் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு பேர் தெரியுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்த வீடியோ போடுறப்போ டக்குனு உங்கள் மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏற்கனவே வெளிநாட்டு சதி, அதாவது யூடியூப் சதி வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனாக ஒழுங்காக போக மாட்டேன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு லைக் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் டக்குனு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அந்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.